₹1051 வெறும் 50 கிலோமீட்டர் ஓட்டி பார்த்துக்கிறேங்க. Reviewing it every day and say to yourself, it's not over until I win. கைஸ், இன்றைக்கி வந்து டேட்டு 26 ஜனவரி 26 ரிப்பப்ளிக் டே. இன்றைக்கி ஒரு கிட்டத்தட்ட லாஸ்ட்டாக ஒரு 10 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ போட்டு. அதுக்கிட்ட நான் போடவே இல்லை. அது சில ரீசன்ஸ்னால நான் போடல, கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால் வீடியோ என்னால் போட முடியல. அதான் இடையில வேறு தலா ஃபால்ஸ் வேறு போயிருந்தேன்னா அந்த வீடியோ ஒரே ஒரு வீடியோ மட்டும் இடையில போட்டுருந்துருப்பேன், அதுக்கடுத்து போடல. சரி, அதான் இன்றைக்கி திங்கக்கிழமை, இன்றைக்கி ஆன் பண்ணி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வண்டி எடுத்து கிளம்பிட்டேன். ஃபஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு. ஃபஸ்ட் ஆர்டர் போர்ட்டில் தான் வந்திருக்கு. ₹104 ஆர்டரு. மயிலாப்பூர் போகணும். பிக்கப் வந்து இங்கே தான் வெஸ்ட் மாம்பலத்தில். அப்படியே ரேப்பிடாக ஆன் பண்ணிட்டேன். ஏதாவது ஆர்டர் தான் பார்ப்போம். லொக்கேஷன், பிக்கப் லொக்கேஷனு ஆனால் எந்த வீடுன்னு தெரியலையே. லொக்கேஷன் வந்துட்டு கால் பண்ணுவோம். ஃபஸ்ட் ஆர்டர் பண்ணிட்டேன். பேமெண்ட் அங்கே தான் நான் பார்த்துக்கிறேன். பார்சலு பரவாயில்ல, சின்ன பார்சலாக தான் இருக்குது. ட்ராப் இங்கேருந்து 7 கிலோமீட்ரு. இப்போ கொஞ்சம் நேரம் முன்னாடி இதுக்கு வேறு மந்தவெளிக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு. எடுக்கிறதுக்குள்ளே வந்து கட் ஆயிடுச்சு. அப்படியே ரேபிடோவில் எதாவது வந்துச்சு நல்லா இருக்கும். அடுத்து எதாவது ஆர்டரு அந்த சைடு ஆழ்வார்பேட்டை, தேனாம்பேட்டை எதாக இருந்தாலும் எடுத்துடலாம். மழை வர்ற மாதிரியே இருக்குது. காலையில் ஒரு 11 மணிக்கு இல்லை 10 மணிக்கு வந்துருச்சேன். வெயிலாக இருந்துச்சு. சரி, இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் இப்போ ஆனால் லைட்டாக தூடுற மாதிரி இருக்குது. நான் எதுவுமே எடுத்துகிட்டு வரல, ரெயின் கோட் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. கேமராவாக இருக்குது. மழை பெஞ்சா எப்படி ஓட்டுறது என்னன்னு தெரியல எனக்கு. கைஸ், இப்போ வந்து தேனாம்பேட்டைக்கிட்ட போயிருந்தேன். அப்போ வந்து ஒரு ஆர்டர் வந்துச்சு, ஆழ்வார்பேட்டை ட்ராப்பு. அதான் எடுத்துனேன். டக்குன்னு ஒரு ₹50 என்னமோ போட்டுருந்துச்சு. சரி, அந்த சைடு தானே போகிறோம், அப்படியே சும்மா தானே போகிறோம், அதுவும் சின்ன லக்கேஜ் தானே, அப்படியே எடுத்துட்டேன் நான். பிக்கப் வந்து இங்கேருந்து 1.7 நந்தனம் தான் போட்டிருக்கு. நந்தனத்துலேருந்து அப்படியே போகிற வழி தானே. ஆழ்வார்பேட்டையில் கொடுத்துட்டு அப்படியே மயிலாப்பூர் போயிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியான இதுதான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மந்தவெளி ஆர்டர் ஒன்று வந்துச்சுங்க, அதாங்க மிஸ் பண்ணிட்டேன் நான். எடுக்கிறதுக்குள்ளே வேறு யாரும் எடுத்து தூக்கிட்டானுங்க. கேன்சல் ஆகிடுச்சு. பிக்கப்பு இங்கே தான் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க எக்மோருக்கு போய் பிக்கப் பண்ணணுமா. இந்த ஃபஸ்ட்டு போர்ட்டரில் எடுத்தேன்ல, அந்த பிக்கப் லொக்கேஷனுக்கு டெலிவரி லொக்கேஷனுக்கு வந்துட்டேன் நான். அதுக்கடுத்து எதுவும் ஆர்டர் இல்லை, ரேப்பிடோ இல்லை. அந்த நந்தன ஆர்டர் கடுப்பேற்றி விட்டானு இல்லை, அதுக்கடுத்து எதுவும் வரல. ஏன் காட்டுது கரெக்டாக? நீங்கள் அழைக்கும் நபர் வேறொரு நபருடன் பேசிக் கொண்டு உள்ளார். நீங்கள் காத்திருக்கலாம் அல்லது சிறிது நேரம் கழித்து பின்னர் அழைக்கலாம். 104 கேமரா சும்மா இல்லை, பில்லுலாம் கொடுக்கல. ஃபஸ்ட் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிடுவோமா? 104 ஃபஸ்ட் ஆர்டருக்கு. ஃபஸ்ட் ஆர்டர் இந்த நந்தனத்தில் ஏற்றி விட்டால் தான் எனக்கு கடுப்பாகுது. இப்போ வர நினச்சிக்கிட்டு அது சுற்றி வந்துட்டேன். அதனால் ஒரு கிலோமீட்டர் வேஸ்ட்டு. சரி, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். அடுத்து ஏதாவது அதான் பார்ப்போம். இது ₹12 எடுத்துட்டானா? ₹91 இருக்குது. ரைஸ் இப்போ ஒரு ஆர்டர், ரெண்டாவது ஆர்டர் போர்ட்டரில். எங்கேனா இங்கே ஆழ்வார்பேட்டையில் பிக்கப்பு, கோடம்பாக்கம் ட்ராப்பு. நம்ம ஏரியா தான், அதனால் எடுத்துட்டேன். இதுக்கு வந்து பேமெண்ட் வந்து ஆன்லைன்லேயே பே பண்ணிட்டாங்க போல். ஆன்லைன் பேமெண்ட் காமிச்சிச்சு. அது போய் வாலெட்டில் சேர்ந்துடும். பார்ப்போம், இவன் ரேபிடோ ஏதாவது சைடு ஏதாவது தரானான்னு பார்ப்போம். கைஸ், இப்போ இன்னொரு ஆர்டர் வந்துச்சு ரேபிடோவில். சாலை கிராமம்னு ஒரு ஆர்டர் வந்துச்சு. அதான் டக்குன்னு எடுத்துட்டேன். ₹138 போட்டுருந்துச்சு ரேபிடோவில். பிக்கப்பு இங்கேருந்து பக்கம் தான். நான் இங்கிட்டு போய்கிட்டு இருக்கேன் போர்ட்டர் ஆர்டருக்கு. இந்த சைடு இப்போ வந்த சைட்லேருந்தே வருது பிக்கப் ஆர்டரு. இதை எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்போது கைஸ், இங்கே லொக்கேஷனை போட்டு வச்சுட்டு பாருங்கள், அந்தாலும் எங்கேயே நிற்கிறான் அப்படின்ட்டு. இப்போ இவர்கிட்ட வாங்கிட்டு போகணும். அங்கே லொக்கேஷனை போட்டு வச்சுட்டு வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் நிறைய பேர் கடுப்பு ஏற்றுறானுங்க. என்ன பண்ணுறது? வெயிட்டா? லைட் வெயிட்டா? கொடுங்க, லைட் வெயிட்டான்னு பார்ப்போம். தூக்கி பார்த்தா தெரிஞ்சிடும் வெயிட்டு எந்த மாதிரி. விடும். சரி, ஓடிபி சொல்லுங்கள். அமௌண்ட் என்ன கொடுப்பாங்க? அவங்க கொடுத்துருவாங்க. இன்னைக்கு சூப்பர் ஆர்டர்.
இதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம போர்ட்டரை வேறு பிக்கப் பண்ண போனோம். சூப்பர், இன்றைக்கி 4 அம்சமாக இருக்குது இன்றைக்கி. இந்த போர்ட்டர் ஆர்டர் எவ்வளோ பெருசாக இருக்க போகுதுன்னு தெரியலையே கைஸ், பார்ப்போம். வேறு வழியில் 2மே அக்செப்ட் பண்ணியாச்சு, எடுத்து தான் போய் ஆகணும், வேறு வழியே கிடையாது நமக்கு. இதுவே வந்து ஒரு 20 கிலோவுக்கு மேலேயே இருக்கும் போட்டுருக்கு. ரேபிடோட ஒழுங்கான போட்டு தொலை மாட்டுறானுங்க, அதான் கடுப்பாகுது. அங்கேயே போயிட்டு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஃபோன் பண்ணி இங்கே வா அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த ஆள். நமக்கு ஒன்றுமே தெரியாது, இது எங்கே போய் வர்றது, நம்ம அது என்ன டீ நகரா இல்லை வெஸ்ட் மாம்பலமா சொன்ன ஒன்றா வர்றதுக்கு. அதுக்கப்புறம் அந்த ஆளை வண்டி எடுத்துகிட்டு வந்தாப்புல, வண்டி கை காமிச்சாப்புல, அப்போ தான் தெரியுது. அதுக்கப்புறம் கூப்பிட்டு போய் இதெல்லாம் கொண்டு வர முடியுமா, அதோட நம்மளை அதுக்கு போய் அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 100 மீட்ரு, 100 அது ஒரு 200 மீட்டர் இருக்கும். அங்கே போயிட்டு இவ்வளோ பெருசாக வாங்கிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். அடுத்து இன்னொரு ஆர்டர் எடுக்கிறதுக்கு. ஹோப்ஃபுல்லி கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துடணும், அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. நான் வந்துட்டேண்ணா. ஃப்ளாட் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். சரி, ஓகே. ஃப்ளாட் நம்பர் 1 நான் கூட பெருசாக வரும் 2யும் தூக்கிட்டு போகணுமான்னு நினச்சேன். பரவாயில்ல, சின்ன ஆர்டர் தான் இன்றைக்கி. ஆனால் பேக்கை வந்து கொஞ்சம் பின்னாடி கட்டிடுவோம், ஏன்னா முன்னாடி வந்து தோளில் போட்டு ஓட்ட முடியல, இழுக்குது அப்படியே. ஓகே, சேஃபாக கட்டியாச்சு. இதை முன்னாடி வச்சு கொண்டு போயிடலாம், வச்சுக்கலாம். இப்போ ட்ராப் எங்கேன்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு வந்து கோடம்பாக்கம் போயிடும். ரேபிடோவில் வந்து எத்தனை கிலோமீட்டர் காட்டுறான்னா 11 கிலோமீட்டர் காட்டுறான். அதே ரூட்டு தான். ஃபஸ்ட் நம்ம கோடம்பாக்கம் ஆர்டர் கொடுத்துருவோம், அதான் கரெக்டாக இருக்கும். கொடுத்துட்டு அப்படியே சாலிகிராம் போயிடலாம். அதனால் ஃபஸ்ட்டு போர்ட்டரை கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். 7.4 தானே. இந்த ஆர்டரை முடிச்சு கொடுத்தோன்னா 2 ஆர்டரையும் முடிச்சோன்னா அதில் ஒரு 139 ரூபா போட்டுருந்துச்சு ரேபிடோ. இது ஒரு 128. இவன் கமிஷன் எடுத்துகிட்டு ஒரு 110 ரூபா கொடுப்பான். 240 ரூபா வரும்னு நினைக்கிறேன், கன்ஃபார்மாக தெரில. நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறேன் கைஸ். கிலோமீட்டர் நான் வரும்போதே செட் பண்ணிட்டேன். கரெக்டாக ரூம்லேருந்து கிளம்பும்போது நான் செட் பண்ணேன். அது வீடியோ எடுத்தேன்னா என்னன்னு தெரியல எனக்கு. கரெக்டாக ரூமில் போய் நான் நிற்கும் போதும் அது வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அக்யூரேட்டாக பண்ணுறேன் இன்றைக்கி. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நைட்டு வந்து நான் ஸ்விக்கி ஓட்ட போகிறேன். எப்படி நீ ஓட்ட போகிறேன்னா, இது ஒரு 4 மணி நேரம், ஸ்விக்கி ஒரு 4 மணி நேரம், ஈவினிங்கு 4.5 மணி நேரம், ஒரு நாளைக்கு எப்படியும் 8-8.5 மணி நேரம் ஓட்டிட்டு எவ்வளோ ப்ராஃபிட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் இனிமேல் ட்ரை பண்ண போகிறேன் கைஸ். இனிமேல் அந்த மாதிரி தான் வீடியோ பண்ணலான்னு இருக்கிறேன். ஏன்னா இது ஓரளவு தெரிஞ்சிச்சுல, நம்ம இவ்வளோ ஓட்டினது ஒரு சும்மா ட்ரைனிங் மாதிரி தெரில நமக்கு எப்படி ஓட்டன்ட்டு. இந்த அப்பெல்லாம் எடுக்கிறோம் ஓரளவு 2 ஆர்டர் ஒரே நேரத்தில். ஸோ அந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சிருச்சு. அதனால் இனிமேல் கொஞ்சம் தைரியமாக ஓட்டலாம். அதனால் இனிமேல் வந்து ஸ்விக்கி, போர்ட்டர், ரேபிடோ 3மே வந்து ஒரு 8 மணி நேரம் ஓட்டினா எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் பண்ண போகிறேன். ஸோ வேறு என்ன, வீடியோ கண்டிப்பாக கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறேன். ஏன்னா இவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறேன். எதிர்பார்க்குற ஒன்றே ஒன்று தான், வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வேறு எதுவுமே கிடையாது கைஸ். ஆனால் எனக்கு வித்தியாசம் நல்லா தெரியுது, ஸ்விக்கிக்கும் இது ரேபிடோ போர்ட்டர் இதுக்கெலாம் வந்து வித்தியாசம் நல்லா தெரியுது. ஏன்னா என்ன வித்தியாசம்னா, ரேபிடோவில் வந்து ரேபிடோ போர்ட்டர் அவ்வளோ இன்சென்டிவ்லாம் இல்லை. இதில் வந்து கிலோமீட்டருக்கு 10 ரூபா பேசிக் தான். அதான் திருப்பி வந்தால் கூட அது காசு கிடையாது, அதனால் கிலோமீட்டர் 10 ரூபா கணக்கு தான். ஆனால் ஸ்விக்கி அப்படி கிடையாது, எத்தனை கிலோமீட்டர் ஓட்டினாலும் திருப்பி ரிட்டன் ஆர்டர் கொடுத்துருவான். கிலோமீட்டர் கம்மியாக ஓட்டலாம், ஜோனுக்குள்ளே இருப்போம். அதான் அதில் வந்து பெரிய ப்ளஸ். நேற்று சண்டே கூட நான் ஓட்டினேன். ஒரு காலையில் ஒரு 11 மணிக்கு ஆரம்பித்து 5 மணிக்கு ஆஃப் பண்ணேன். ஓகேவா, 57 கிலோமீட்டர் ஓட்டினேன். நைட்டு ஒரு 6:30 ஆன் பண்ணி 11:30 வரை ஓட்டினேன். அந்த ஃபஸ்ட்டு இன்சென்டிவ் முடிக்கிற 25 ஆர்டருக்கு. அதுக்கு வந்து 55 கிலோமீட்டர் ரூம்லேருந்து எடுத்து ரூமில் போய் நிப்பாட்டுற வர கணக்கு எடுத்தேன். கரெக்டாக வந்து 112 கிலோமீட்டர் ஓட்டிட்டு 2500 ரூபா ஏர்ன் பண்ணேன். பார்த்துருங்க ஸ்விக்கியில் எந்த அளவுக்கு இதாக இருக்குன்ட்டு. இதே நம்ம 112 கிலோமீட்டர் இதில் ஓட்டி தான் நாங்கள் எவ்வளோ எடுத்துருப்போம், 1000 ரூபா, 1120 ரூபா. அதை விட கம்மியாக தான் வந்திருக்கும். ஒரு 2-3 ஆர்டர் இந்த மாதிரி 2 ஆர்டர் எடுத்திருந்தா கூட ஒரு 1300 ரூபா வச்சுருங்களேன், அந்த அளவுக்கு தான் வரும். பாருங்கள் ஸ்விக்கியில் எந்த அளவுக்கு இருக்குது. இன்றைக்கி நான் நைட்டே ஓட்டி காட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு நைட்டே நான் வந்து 6 to 10 தான் ஓட்ட போகிறேன். அந்த ஷிஃப்ட்டில் பாருங்கள் மேக்ஸிமம் ஒரு 50-55 கிலோமீட்டருக்குள்ளே முடிஞ்சிடும். அந்த 9 ஆர்டர் இல்லைன்னா 14 ஆர்டர். 14 ஆர்டர்னா கொஞ்சம் இழுக்கும், 9 ஆர்டர்னா ஒரு 55 கிலோமீட்டர்லேயே முடிச்சிருவேன். முடிச்சுட்டு ஒரு 900 அந்த மாதிரி கையில் நிற்கும். நான் இன்றைக்கி நைட்டு இனிமேல் இப்படி தானே ரொட்டேஷனாக போட போகிறேன். இன்றைக்கி நைட் நான் வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு கிலோமீட்டர் எந்த அளவுக்கு ஓடி இருக்குன்ட்டு. ஆமாம் இருக்குண்ணே, ஆரஞ்சு கலர் வீடு. ஆமாம் அதில் போனீங்கன்னா அந்த ஒயிட் கலர் கார் இருக்கா? ஆமாம் இருக்குண்ணே, சுசுகி கார் ஒன்று நிற்குது.
ஒரு கார் அதை வச்சுட்டு வந்துருங்க. அதை வச்சுட்டு வந்துடுவா. அந்த கார் சின்ன கார் மாதிரி அது வச்சு நான் எடுத்துக்கிறேன். அங்கே தான் வரேன், வந்துடுறேன். சரி 6111 அந்த கார் தான் நம்பரு. ஆமாம் தான். சரி ஓகேண்ணா வச்சுறேன். சரி கைஸ் இங்கே கார்லேயே வைக்க சொல்லிட்டாப்புல, அதை இங்கேயே வச்சுருவோம். வச்சா எடுத்துக்கிறாராம். இப்போ இந்த ஆர்டரை முடிச்சுட்டு இது ஆஃப் பண்ணிடுவோம். அடுத்து என்ன அந்த ரேபிடோ ஆர்டர் போகணும்ல, அடுத்த ஆர்டர் போட்டாமல் போடுவான், அதை எடுக்க முடியாது. $128 ஆன்லைனில் பே பண்ணிட்டாங்கப்பல. ஓகே இது ஆஃப்லைன் போட்டு இனிமேல் வந்து 100 தான் வாலெட் பேலன்ஸ் வச்சுருக்கணுமா. இல்லை நான் ஆர்டர் கொடுக்க மாட்டான். என்னையிலேருந்து 29 ஜனவரி 29 பார்த்தீங்கன்னா இந்த இது எடுத்து அப்படி ஆர்கார் ரோட்டே கனெக்ட் ஆகிட்டேன். ஆனால் அவன் அங்கிட்டு சுற்றி காட்டுறான். எங்கிட்ட அசோக் பில்லர் போயிட்டு அந்த கேக்கண்ணா இருப்போம்ல, பிடி ராஜன் ரோடுன்னு நினைக்கிறேன், அந்த ரூட்டில் காட்டுறான் பயவுள்ள. நான் பாருங்கள் சைட்டாக ஒரே இது ஒன்றே தான் இது. பட் சைடில் போனால் போயிடலாம், நேராக போயிட்டு ஈஸியாக போயிடலாம். இது கிட்டத்தட்ட கிலோமீட்டர் எனக்கு கம்மியாக தான் வரும். ஆனால் பயவுள்ள இது எல்லாத்துலேயுமே கிலோமீட்டர் கூட காட்டுது ரேபிடோ. கொஞ்சம் ஓட்டுறோம், பார்த்து சேஃபாக ஓட்டுங்க. அதனால தான் நான் சின்ன சின்ன ஆர்டராக எடுத்துக்கிட்டு இருக்கேன், சுற்றி இருக்கிறேன் தெரிஞ்ச ரூட்டில் மட்டும். அப்போ தான் வந்து கிலோமீட்டர் கம்மி பண்ண முடியும். இல்லைன்னா இழுத்துருவான். அன்றைக்கி என்ன இழுத்தானே தாம்பரத்துக்கு, தாம்பரம் இல்லை ஒரே இடத்துக்கு இழுத்தானே, அந்த மாதிரி இழுத்து விட்ருவான். அதனால் இனி ஒரு முடிவோடு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். கம்மியாக சின்ன சின்ன ஆர்டராக எடுத்து ஓட்டணும், பெரிய ஆர்டர்லாம் எடுத்து ஓட்டவே கூடாது. ஏன்னா நம்ம டைமிங்கே இன்றைக்கி மதியம் வர தானே, ஒரு 4 மணி நேரம் ஓட்ட போகிறோம், அடுத்து ஸ்விக்கி ஓட்ட போகிறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கிலோமீட்டர் கம்மி பண்ணணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கட்டடிச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். கைஸ் இந்த அந்த பையன் தான் வந்து வாங்கிட்டு போயிட்டான். அவனான்ட்டு 150 கொடுத்துருக்கான். எவ்வளோ 133 எவ்வளோ காமிச்சிச்சு. நான் சரியாக பார்க்கல, 33 38 தெரில. பார்ப்போமா எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போமே. $138. அதுக்கு வந்து 150 கொடுத்துருக்கான் பையன். அப்போ எவ்வளோ இதுக்கு $12 டிப்ஸு. நம்ம டிப்ஸை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறோம், அது தனியாக அமௌண்ட்டில் சேர்த்துக்கிறோம். டிப்ஸ் இந்த ஆர்டருக்கு தான் ஃபஸ்ட்டு $12 டிப்ஸ் வந்துருக்கு. ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் இதெல்லாம் ஓட்டியிருக்கேன்னா 23 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன், 2 ஹவர் 17 நிமிஷம். அதுக்கு அந்த 23 கிலோமீட்டருக்கு ஓகே நான் அதை லாஸ்ட்டாக சொல்கிறேன், இப்போ சொல்லக்கூடாது, நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ மறுபடியும் போர்ட் ஆன் பண்ணுவோம், ஏதாவது ஆர்டர் வருதான் பார்ப்போம். எங்கேயும் நகரெலாம் போகிறதில்ல, இங்கேயே தான் உட்கார போகிறேன். ஆர்டர் வந்துச்சுன்னா எடுத்துகிட்டு அப்படியே போவோம். சின்ன ஆர்டராக தான் ட்ரை பண்ண போகிறேன் இனிமேல், பெரிய ஆர்டர்லாம் வாய்ப்பே கிடையாது. கைஸ் மறுபடியும் ஒரு 2 ஆர்டர் இப்போ. ஏன்னா இப்போ கொஞ்சம் நேரம் முன்னாடி போர்ட்டரில் இங்கே ராஜா அண்ணாமலைபுரம் வந்துச்சு, மறுபடியும் ஆழ்வார்பேட்டைக்கு சூப்பர் ஆர்டர். எடுக்கலான்னு போகிறதுக்குள்ளே இன்னொரு பார்ட்னர் எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். அதோட இப்போ 2 ஆர்டர் வந்திருக்கு. இப்போ போர்ட்டரில் வந்து அண்ணா நகர் ஒன்று, இங்கே ரேபிடோவில் வந்து விரும்பாக்கம் ஒன்று. அப்படியே கொடுத்துட்டு கோயம்பேடு பிடிச்சி நான் போயிடும் அண்ணா நகருக்கு. அதை அக்செப்ட் பண்ணிட்டு எடுத்துட்டேன். இப்போ ரேபிடோ தான் ஃபஸ்ட்டு பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டேன். ஃபுட்டு இங்கே போய் நம்ம போர்ட்டரை பிக்கப் பண்ணுவோம். அந்த ஹோட்டல் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும், வடவல் ஹோட்டல் எல்லாருக்குமே தெரியும். போஜனம்னு ஒரு ஹோட்டல், இங்கே தான் பிக்கப் பண்ணேன். இந்த போர்ட்டர் ஆர்டரை பிக்கப் பண்ண போய்கிட்டு இருக்கேன். பிளாக் 2ல் 4th ஃப்ளோரில் வரணுமா கைஸ். ஜஸ்ட்டு ஒரு சின்ன இதுதான் லெட்ரு கைஸ். இந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இடையில கோப்ரோன்ற மாதிரி கேமராவில் வேறு சார்ஜ் ஆஃப் ஆகிடுச்சு, அதை பேட்டரியை மாற்றிட்டு இப்போ போர்ட்டர் ஆர்டருக்கு போவோம். அங்கேருந்து 5 கிலோமீட்டர் காமிச்சான், பரவாயில்ல, இங்கேருந்து 5 கிலோமீட்டர் தான் காட்டுது. இப்போ இடையில வடபழனி ஆர்டர் கூட வந்துச்சு. பட் அதில் வந்து நான் அவர்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு இருந்தேன், டக்குன்னு அதில் எடுக்க முடியல. ரேபிடோவில் அப்படியே லைன்லேயே வந்துச்சு, இன்னொரு ஆர்டர் வந்துச்சு. அப்படியே அவர் ஆர்டரில் இருக்கும்போது இன்னொரு ஆர்டரில் வருது, அதை எடுக்க முடியலன்னா அதை எடுத்துருந்தா அப்படியே பண்ணிருக்கலாம். சரி ஓகே, அந்த வர லாபம் போவோம். இப்போ வந்து போயிட்டு தான் இருக்கேன். இன்னொரு ஆர்டர் அண்ணா இருக்குது, அதான் எடுத்துட்டேன் டக்குன்னு. ஒரே அண்ணா இருக்குது தானே, 2 ஆர்டர் ஒன்றா கொண்டு போயிடலாம். நல்லதாக போச்சு, கிடச்சிது. பிக்கப் வந்து வேறு 600 மீட்டர் தான், போய் எடுத்துகிட்டு போயிடும். ஜி பிளாக் தான், இங்கே தான். வண்டி இப்படி மேலே ஏற்றி விட்டுட்டு போய் பிக்கப் எடுத்துகிட்டு வந்துடும். இதான் லாஸ்ட் ஆர்டர், இதோட முடிச்சுக்கிறோம். இது ஃபுட்டு எவ்வளோ 85 ரூபா என்னமோ காமிச்சு, கஸ்டமர் 100 ரூபாய் கொடுத்தாங்க. ஆனால் சேஃபாக கொண்டு போகணும், லைட்டாக மிஸ் ஆச்சுன்னா கூட விழுந்துடும். விழுகாது, கொட்டிடும்.
வேலைக்கு ஆவார். இதை தூக்கி பேக்கில் வச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஒன்று பேக்கில் வச்சுட்டு மற்ற ரெண்டை முன்னாடி வச்சுக்கலாம். இந்த ரேபிட் ஆர்டரு, இந்த ஃபுட்டு தான். ஃபஸ்ட்டு இந்த லெட்டரை கொடுத்துருவோம் போயிட்டு. கரெக்டாக வந்தாச்சு, எதுவும் தெரியலையே. இந்த ரேபிட் ஆர்டரே கொடுக்க மாட்டேன். கடைசி ஆர்டருக்கு எவ்வளோ? 96 ரூபா. இந்த ஆர்டருக்கு 96 ரூபா. 13 ரூபா இங்கே எடுத்துக்கிட்டான். போர்ட்டர் 13 ரூபா எடுத்துக்கிட்டான். 96 ரூபாய் நமக்கு வந்து வாலெட்டில் தான் ஏறி போச்சு. 96 ரூபா 112 ரூபா ஏறிடுச்சு. ஸோ எஸ், நான் வந்து ஏர்னிங்ஸ் வந்து வீடியோ முடிக்கும்போது நைட்டு சுக்கி ஓட்டோம்ல, அப்போ முடிக்கும்போது நான் சொல்கிறேன் எவ்வளோ ஓட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து இல்லை 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா. 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ இது 3 மணிக்கே முடிய வேண்டியது. கொடுத்த ப்ரெஷரில் வந்து 3:30 ஆகி போச்சு. ஸோ இதுக்கு மேலே ஒரு 4 ஹவர் கணக்கு எடுத்துக்கிறோம். ஓகேவா? 4 ஹவர் கணக்கு. ரூமுக்கு போகிறதுக்கு நான் ரூம் போய்ட்டு சொல்கிறேன் எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 4 ஹவர் வச்சுக்கிறோம். ஓகேவா? 11 மணிக்கு ஆரம்பிச்சு இப்போ எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 46 கிலோமீட்டர் ஓடி இருக்குது காலையில் மட்டும். ஏர்னிங்ஸை வந்து நான் நைட்டு சொல்கிறேன். மொத்தமாக ஸ்விக்கியை முடிச்சுட்டு ஒரு 8 ஹவருக்கு எவ்வளோ ஓட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நைட்டு சொல்கிறேன். ஸ்விக்கியில் நான் கண்டினியூ பண்ணுறேன் நைட் ஓட்டும்போது. 5:58 ஆயிடுச்சு. நான் இங்கேயே வந்து பார்த்துக்கிறேங்க. மேப் ஆன் பண்ணிட்டேன். ஓகே, ரூம்லேயே நான் ஆன் பண்ணிட்டேன். ஆனால் இங்கே ஆன் பண்ண முடியாது. கொஞ்சம் உள்ள டி நகர் பஸ் ஸ்டாண்டு வர போனால் தான் நமக்கு வந்து டி நகர் ஜோன் வரும். அதனால் இப்போ இங்கே ஆன் பண்ண முடியாது. கரெக்டாக உள்ள டி நகரில் வந்துட்டேன். பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட தான் நிற்கிறேன். இப்போ வந்து 6:01 ஆகுது. பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணிடும். 10 ஹவர் தான் ஓட்ட போகிறேன். அப்போ தான் டைமிங் கரெக்டாக இருக்குது. அந்த 8 ஹவருக்கு எவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி என்ன 9 ஆர்டரு இல்லைன்னா 15 ஆர்டரு, இதாக ஒன்றா தான் இருக்கும். நீங்கள் போகிறதுலே தெரிஞ்சிடும் 9 ஆர்டரா 15 ஆர்டரான்ட்டு. 14 ஆர்டரு. 9 ஆர்டருக்கு 145, 14 ஆர்டருக்கு 225 ரூபா இன்சென்டிவ். ஃபஸ்ட் ஆர்டர் இப்போ தான் வர்றதுக்குள்ளே டக்குன்னு போட்டான். 20 ரூபா ஆர்டரு ஃபஸ்ட் ஆர்டரு. இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும் இல்லைன்னா 3 கிலோமீட்டர் இருக்கும். 20 ரூபா போட்டிருக்கான். இங்கே தான் இது ட்ராப் எவ்வளோ வந்துட்டேன் கஸ்டமர் லொக்கேஷனுக்கு. இதுதான் ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் தான். கால் பண்ணுவோம், வருவானுங்க. கைஸ் ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டு அங்கேயே உட்காந்துருந்தேன் ஒரு 10 நிமிஷம். சும்மா ஃபோன் யூஸ் பண்ணியிருந்தேன். நம்மளாம் நகர போகிறதே கிடையாது எங்கேயுமே. அடுத்து ஒரு 20 ரூபா ஆர்டரு. எங்கேனா இங்கே சப்வேயில் பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் எங்கேன்னு பார்க்கலையே. சரி, போகும்போது சொல்கிறேன். இதுவும் 20 ரூபா ஆர்டர் தான். இப்போ சப்வேயில் ஆர்டர் எடுக்க வந்தல, பக்கத்துலேயே கங்கோத்ரி ஒரு கடை இருக்கும். அங்கே இன்னொரு ஆர்டர் போட்டால் மொத்தம் 2 ஆர்டரு. நான் சொன்னேண்ணா பேட்ச் ஆர்டர் போடும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கேருந்து எங்கே போகிறேன்னா மயிலாப்பூர் போகிறோம். ஃபஸ்ட் ஆர்டருக்கு 20 ரூபா, 2வது ஆர்டருக்கு 18 ரூபா, மொத்தம் 38 ரூபா. இந்த 18 ரூபா ஆர்டருக்கு 20 ரூபா 2 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டிருக்கான் பைவில். எவ்வளோ எக்ஸ்ட்ரா? 40 ரூபா எக்ஸ்ட்ரா ஒரு ஆர்டருக்கு. அவுட் ஆஃப் ஒன்று காட்டுது. ஆனால் நான் போகிறதில்ல. வண்டி ஒரு அடி கூட நான் நடத்த போகிறதில்ல. இங்கேருந்து ரிட்டன் ஆர்டரே வரும். எதுக்கு தேவையில்லாமல் வண்டி கொஞ்சம் ரெஸ்ட்டாக வரலாம். 68 ரூபா. எத்தனை கிலோமீட்டருக்கு? 8 கிலோமீட்டருக்கு. முடிக்கும்போது எத்தனை கிலோமீட்டருக்குன்னு பாருங்களேன். 2 ஆர்டர் போட்டேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டேன். ஈட்டிங் சர்க்கிள்ஸில் இது ஆழ்வார்பேட்டையில் இருக்கும். பேட்ச் ஆர்டரு எக்ஸ்ட்ரா வந்து 40 ரூபா ஒரு ஆர்டருக்கு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கான். சொன்னேண்ணா ரிட்டன் ஆர்டர்லாம் போட்டுருவான் பைவில். கிளம்புவோம் டக்குன்ட்டு. இன்னைக்கு 14 ஆர்டர் முடிச்சு கொடுத்துருவான்னு நினைக்கிறேன் 10:30க்குள்ளேயே. கைஸ் கடைசி ஆர்டர் 12 ஆர்டர் முடிச்சிட்டேன். இப்போ போகிறான் பாருங்கள் கடைசி ஆர்டர் தூக்கி 124 ரூபாய்க்கு 1.5 இது. எத்தனை 12 ஆர்டர் முடிச்சிட்டேன். இது கடைசி ஆர்டர் பார்த்தீங்களா எந்த மாதிரி போகிறான்ட்டு. 13 ஆர்டர் வரும். அதுக்கடுத்து ஒரு ஆர்டர் பார்க்கணும். நான் போய்ட்டு ரிட்டன் ஆர்டர் போடுறானான்னு பார்ப்போமே. நான் போகலாமா? ஆர்டரு கேமரா ஆஃப் பண்ணிக்கிறோம். தேவையில்லாத ரிஸ்க்கு. கம்ப்ளீட் பண்ணிட்டேன். லேடிஸ் அழைச்சதுனால வீடியோலாம் எடுக்க முடியாது. அதான் கேமரா ஹெல்மெட் எங்கேயே வச்சுட்டு போயிட்டேன் நான். இன்னும் வந்து ஆஃப் ஆர்டர் பார்க்கணும். 14 ஆர்டருக்கு 13.5 இருக்குது. ஆஃப் ஆர்டர் பார்க்கணும். ஆஃப்லாம் கிடையாது. இன்னும் ஒரு ஆர்டர் பார்க்கணும். 14.5 வந்து முடியும். 10 மணிக்கு மேலே ஆர்டர் வேறு போட மாட்டான் இனி. அவ்வளோதான். 10ஓட பீக் அவுட்டு. இன்னும் கொஞ்சம் மூவ் ஆகணும். கொஞ்சம் முன்னாடி போனால் தான் ஆர்டர் போடுவான். இல்லைன்னா எங்கே இருந்தாலும் போடுவான் ஆர்டரு பீக்கில். இப்போ கொஞ்சம் மூவ் பண்ணி போனால் தான் அடுத்த ஆர்டரே போடுவோம். அதனால் கொஞ்சம் மூவ் பண்ணி போவோம். கைஸ் அப்படியே ஊர்ந்து வந்துருந்தேன் பொறுமையாக. இப்போ வந்து கடைசி ஆர்டர் தான். இதோட ஆஃப் பண்ணிடுவேன். ஏன்னா 13 இன்னும் ஒரே ஒரு ஆர்டர் தானே. இந்த ஆர்டருக்கு வந்து 35 ரூபா போட்டிருந்தான். பிக்கப்புக்கே வந்து எங்கே இது நுங்கம்பாக்கம், இது அமிர்தம், நித்திய அமிர்தம். இது பிக்கப்புக்கே வந்து 3 கிலோமீட்டர் கரெக்டாக போகணும். இதில் ஷார்ட்கட்லாம் எதுவும் எடுக்க முடியாது.
இதில் எதுவும் ஒன்வேல இதெல்லாம் போக முடியாது, ஒரே ரூட்டு தான் இருக்குது இதில். இதான் லாஸ்ட் ஆர்டர், இதோட ஆஃப் பண்ணிடுறேன் கைஸ். இல்லை அதுவும் பாருங்க 9452 அதான். நன்றி. அவ்வளோதான் கைஸ், லாஸ்ட் ஆர்டர் முடிஞ்சு. பாரு 35 ரூபா போட்டுருந்தாண்ணா, வர்றதுக்கு ஒரு 3 கிலோமீட்ரு, இப்போ ஒரு 2.5 கிலோமீட்ரு. சர்ஜு மட்டும் இல்லைன்னு வைங்களேன், ஸ்விக்கி வேஸ்ட், சுத்த வேஸ்ட்டு. சர்ஜ் இல்லாமல் ஓட்ட எவ்வளோமே ஓட்ட மாட்டா, சர்ஜ் இல்லாமல். அப்படியே ரோடா. ஓகே 5 கிலோமீட்டருக்கு 35 ரூபா பார்த்துக்கிறேங்க. சர்ஜ் இருக்கும்போது அள்ளி கொடுப்பான், சர்ஜ் இல்லைன்னு வைங்களேன் சுத்த வேஸ்ட்டு. அடி. லாஸ்ட் ஆர்டர் ட்ராப்புக்கு வந்துட்டேன். இந்த வீடு தான் 18 நம்பர் இருக்குது. பேர் அபிநயன் இருக்குண்ணா. அபிநயா? இங்கே தானே நம்பர் 18 இருக்கு, பார்த்து. சொல்லிடுறேன் நான் அவன்கிட்ட ஃபோன் பண்ணி. 50 கிலோமீட்ரு எவ்வளோ நேரம் ஓட்டியிருக்கோம்? 6 மணிலேருந்து 10:45 வரை 50 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். பட் இன்னும் முடியல. ரூம் போகிற வரை நான் கனெக்ட் பண்ண போகிறேன். அப்போ தான் பெட்ரோல் காசு வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். எவ்வளோ இதில் ஓட்டியிருக்கேன்னு பார்ப்போம். 426 + 400. டிப்ஸ்லாம் எனக்கு எதுவுமே கிடைக்கல ஸ்விக்கியில். 225 1051 ரூபா. வெறும் 50 கிலோமீட்டர் ஓட்டி பார்த்துக்கிறேங்க. 50 கிலோமீட்டர் முடிஞ்சு. இப்போ ரூம் போகிறதான் கணக்கு எடுத்தேன்னா ஒரு 4 கிலோமீட்டர் 54 கிலோமீட்டர்னு வச்சுருங்களேன். 54 கிலோமீட்டருக்கு 1051 ரூபா. சரி ஓகே கைஸ், ஒரு வழியாக சாப்பிட்டு ரூமுக்கு வந்துட்டேன். இப்போ டைமு 11:10 ஆகுது. பார்த்துக்கிறேங்க. ரூமுக்கு வந்துட்டேன்னா கரெக்டாக ரூம் வர வர 55 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறோம். மதியம் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க மாட்டேன். இதோட ஆஃப் பண்ணிக்கிறேன். 55 கிலோமீட்டர் கரெக்டாக. ஓகேவா? எவ்வளோ ஓட்டியிருக்கேன்னு சொல்கிறேன். ஏர்னிங்ஸ் பார்த்துரும். போர்ட்டரில் எவ்வளோ? போர்ட்டரில் 300 ரூபா ஓட்டியிருக்கோமா? 300. அதில் டிப்ஸ் எதுவுமே வரல. ஓகேவா? ரேப்பிடோவில் வந்து 281 ரூபா ஓட்டியிருக்கோம். அதில் டிப்ஸ் வந்துச்சு. அதில் டிப்ஸு ஒரு ஆர்டருக்கு 15, இன்னொரு ஆர்டருக்கு 12, இன்னொரு ஆர்டருக்கு 2, 29 ரூபா. ஓகேவா? 610 ரூபா ஓட்டியிருக்கோம். ஸ்விக்கியில் எவ்வளோ? 426, போனஸ் ஒரு 400, இன்சென்டிவ் ஒரு 225, 826, 826 ஓட்டினது. இன்சென்டிவ் ஒரு 225. ஸோ 8 ஹவருக்கு மொத்தமாக எவ்வளோ ஓட்டியிருக்கேன்னா 1661 ரூபா. ஓகேவா? அதில் சாப்பாடுக்கு ஒரு 200 ரூபா மைனஸ் பண்ணேன். பேலன்ஸ் வந்து பெட்ரோல் எவ்வளோ? 1461 ரூபா பேலன்ஸ் இருக்குது. 1461 ரூபா. ஓகேவா? இதான் பேலன்ஸு. இதில் வந்து இப்போ பெட்ரோலை மைனஸ் பண்ணணும். 55 கிலோமீட்ரு ப்ளஸ்ஸு மதியம் வந்து ஒரு 46 7 ஓட்டியிருந்தேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க மறந்துட்டேன். 46 101 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோமா? நம்ம வண்டி 1 லிட்டருக்கு 75 கம்பல்சரி கொடுத்துரும். ஓகேவா? 101 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். 101 கிலோமீட்டருக்கு 75 100 ரூபா. ஓகேவா? மீதி 26 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கு ஒரு 30 ரூபா வச்சுக்கிறோம். 130 ரூபா பெட்ரோலு ப்ளஸ்ஸு 200 ரூபா சாப்பாடு. 330 ரூபா நீங்கள் செலவு. ஓட்டினது வந்து பேலன்ஸ் வந்து 1461 ரூபா இருந்துச்சா? சாப்பாடை கழிச்சிட்டு இப்போ பெட்ரோலுக்கு வந்து ஒரு 130 ரூபா மைனஸ் பண்ணிடுறோம். ஸோ 8 ஹவர் ஓட்டினதுக்கு 1331 ரூபா இன்றைக்கி. 8 ஹவர் ஓட்டினதுக்கு வெறும் 3 ஆப்பு. ஸோ இதான் கைஸினோட ப்ராஃபிட்டு. 8 ஹவர் நம்ம ஓட்டியிருக்கோம், வெறும் 3 ஆப் மட்டும். 101 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். ஸ்விக்கி தான் நமக்கு வந்து கை கொடுத்துருக்கான் பாய்க்குள்ளே. ஸோ இப்படி தான் நான் டெய்லி ஓட்டுவேன். வெறும் 8 ஹவர் தான் ஓட்டுவேன். சரி, இனிமேல் இதே வந்து நம்ம விலாகாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு எடுத்திருக்கேன். ஸோ வேறு ஒன்றும் இல்லை, புதுசாக இல்லை. சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா? வேறு ஒன்றும் நான் அவன்கிட்ட கேட்க போகிறதில்ல. ஏன்னா காலையிலேருந்து வீடியோ எடுத்திருக்கேன், போயிட்டு எடிட் பண்ணிட்டு தான் தூங்கணும். ஸோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இதோட நான் வந்து வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன் கைஸ்.